அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்றைய நான் முக்கியமாக அவளோட நான் பேச போகிறது பெல்ட் அண்ட் ரோட் ரயில்வே ப்ராஜெக்ட், அதாவது சிபிஇசி, சைனா பாகிஸ்தான் எக்கனமி காரிடோர். இந்த ப்ராஜெக்டில் இருந்து சைனா கொண்டு பாகிஸ்தானோட விலகினதை பற்றி தான். அப்போ இவங்க விலகினு சொல்லிய காரணம் முதல்ல பேசிடுவோம். விலகின காரணம் வேற ஒன்றும் இல்லை. சமீபத்திய கொண்டு காலங்களில் கொண்டு பாகிஸ்தான்ட அமெரிக்காட உறவுகள் கொண்டு கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. பாகிஸ்தான்ல சில முக்கியமான இடங்களுகளை அதை பேரளவுல எனக்கு குறிப்பிட்டு இப்போ செல்றதுக்கேல சில இடங்களுகளை பாகிஸ்தான்ட கொண்டு கவர்மெண்ட் டொனால்ட் ட்ரம்ப்ட மருமகன் அவங்களுக்கு தேவைப்பட்ட முக்கியமான கொண்டு நண்பர்களுக்கு கொடுத்துருச்சிய செய்திகளும் இப்போ வர தொடங்கி. சைனாக்கு அநேகமாக கொண்டு பாகிஸ்தான் கொடுக்க வேண்டிய அநேகமான இடங்களை இப்போ சைனாட கொண்டு கை மீறி இது அமெரிக்காவோட பாகிஸ்தான கூட்டணி கொஞ்சம் தொடர்பு அதிகரித்து கொண்டு போகிற இந்த நிலையில் அவர்களுக்கு இப்படி கொடுத்ததுதான் கொண்டு சில மிச்சம் அநேகமான ப்ரொஜெக்டில் இப்போ யுஎஸ்ஏக்கு இப்போ கொடுத்து கொண்டு வார இப்போ பாகிஸ்தான். அப்போ சைனாவை பின்தள்ளி பாகிஸ்தான் யுஎஸ்ஏவோட, அதாவது அமெரிக்காவோட இந்த உறவுகளை கொண்டு அதிகரித்து கொண்டு போகிறதுல கொண்டு ஒரு சைனாட ஒரு கோபத்தை தான் இன்றைக்கு இந்த பெல்ட் அண்ட் ரயில்வே கொண்டு இந்த ப்ரொஜெக்டிலிருந்து இன்றைக்கு சைனா கொண்டு வெளிநடப்பு செஞ்சிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். இதை நல்லா விளை. அப்போ இந்த திட்டத்திலிருந்து சைனா விலகி இருக்கிறது கொண்டு கராச்சி பெஷாவர் 1726 கிலோமீட்டர்களை கொண்ட இந்த ப்ராஜெக்ட். இது நான் சொல்லியது மொத்த கொண்டு ப்ராஜெக்டுக்கும் போகிற கணக்கல்ல. சைனாலிருந்து இந்த திட்டம் இருக்கிறது ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா அது மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தான் இந்த திட்டத்தை இவங்களுக்கு ஆரம்பத்தில் இதுக்கு எஸ்டிமேட் பண்ணி. அப்போ இப்போ அந்த அளவு வரைக்கும் இவங்களுக்கு இந்த திட்டங்கள் போகாமல் இருந்தாலும் இந்த திட்டத்துக்குள்ள அந்த கண்டங்களும் உள்ளடங்கியதால சைனாலிருந்து பாகிஸ்தானுக்குரிய அந்த வழிகளை தான் கொண்டு சரி செஞ்சுக்கணும். அந்த 2015 கொண்டு இதை ஆரம்பிச்சு இந்த வேலைகள் 2019 வரைக்கும் கொண்டு மும்முரமாக ஸ்பீடாக நடந்த நியாயமான வேலைகள் இந்த இந்த பெல்ட் அண்ட் ரயில்வே ப்ராஜெக்டில் பாகிஸ்தானுக்குள்ள நியாயமான இடங்கள் இந்த ரயில்வே சம்மந்தப்பட்டு இதெல்லாம் மிச்சம் செஞ்சிருக்கிறேன். அப்போ ஏனே இப்போ பாகிஸ்தான் விட்டு மத்திய கிழக்கு நாடுகள் ஆப்பிரிக்காவுக்கு போகிற அந்த வழிகளும் புனரமைச்சு இதுகளெல்லாம் சம்பூர்ணமாக முழுசாக முடிஞ்சாதான் இந்த ப்ராஜெக்ட் சம்பூர்ணமாகும். அப்போ இந்த இடத்துல கராச்சியிலிருந்து பெஷாவருக்கு கிட்டத்தட்ட 1726 இந்த கிலோமீட்டர்களை கொண்ட இந்த பகுதி 60 பில்லியன் யூஎஸ் டாலரில் இந்த காசை கொண்டு இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணினது வந்துருச்சு. இந்த தகவல் அடிப்படையில் தான் இது நான் சொல்றது. சைனாட தான் கொண்டு சைனா தான் இதுக்கு முதலீடு பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இதில் கராச்சியிலிருந்து ரோஹித் செக்ஷன் என்று சொல்லி ஒரு சைடு ஒன்று இருக்கிற கராச்சி டு ரோஹிரி என்று சொல்கிற இந்த இடம், கராச்சியிலிருந்து ரோஹிரி என்று சொல்கிற இந்த செக்ஷனுக்கு, அதாவது ஏடிபி ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல தான் பாகிஸ்தான் லோன் கொண்டு கேட்டிருந்து அதுக்கு அவங்களுக்கு கொண்டு எப்பவும் பண்ணினு சொல்லிய செய்திகள் தான் வந்தது. அதுக்கு 2 பில்லியன் கொண்டு போகிற அந்த காசை தான் அவங்கள்ட்ட கேட்டிருந்தது. இந்த திட்டத்துகளுக்கு பல ட்ரில்லியன்கள் கொண்டு இது இன்வெஸ்ட் பண்ணியதில் கொண்டு பல நாடுகள் இதுக்கு வந்துருச்சு. பல கம்பெனிகள் இதில் உள்ளடங்கிய, பல கொண்டு வங்கிகளும் இது உள்ளடங்கிய, ஏடிபி பேங்காக இருந்தாலும் சரி, உலக வங்கியாக இருந்தாலும் சரி, இந்த திட்டத்துக்குள்ள அவ்வளோ பேரும் வார. இதுக்கு முழுசாக கொண்டு சைனா தான் செலவழிச்சு வேண்டிய மாய்க்கு சில பேர் கொண்டு நியூஸுகளில் சொன்னால் அது உண்மை அல்ல. இனி இதை விளங்கிருங்கோ. அப்போ இந்த அளவில் கொண்டு இந்த நிலையில் பாகிஸ்தானை கொண்டு சைனா கொஞ்சம் தள்ளியதுக்கு ஒரு முக்கியமான காரணம் டொனால்ட் ட்ரம்ப்ட மருமகன் மற்றும் அவங்களுக்கு தேவைப்பட்ட கொண்டு அவங்களோட நண்பர்கள், அவங்களோட ஆஃபிஷியலாக அவங்களோட கவர்மெண்ட் உள்ளவங்களுக்கு பல பாகிஸ்தான்ட கொண்டு இடங்கள் நிலக்கரி சம்பந்தமான இதுகளாக இருக்கலாம். இந்த மாதிரியான இடங்களில் இன்றைக்கு அவர்களுக்கும் கொடுத்ததுல ஒரு விளைவு தான் இன்றைக்கு சைனா பாகிஸ்தானை விட்டு தூரவாயத்துக்கு பிரதான காரணம் இதுதான் இருக்குது. அப்போ இந்த திட்டம் கொண்டு நடைபெற்று இது முழுசா முடிஞ்சா இதுல லாபம் யாருக்குன்னு இருச்சுன்னு சொல்லி கேட்டால் இது சைனாவை சார்ந்து தான் இருந்துச்சு. ஏன்னா உலகத்தில் கொண்டு எல்லாத்துக்கும் தெரியும் சைனா கொண்டு அதிகமான கொண்டு சாமான்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யுது.
அதே மாதிரி வந்து அந்த நாட்டுக்கு வந்து கொண்டு இறக்குமதியும் வந்து செஞ்சு கொண்டு வந்து இருக்கிறார். அவர்களோட ஏற்றுமதி தான் வந்து கொண்டு அதிகமாகவே வந்து இருக்கிறது. அப்ப இந்த மத்திய கிழக்கு நாடுகளாக இருந்தாலும் சரி, ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கா நாடுகளாக இருந்தாலும் சரி, சைனாட வந்து கொண்டு சாமன்கள் அந்த நாடுகளுக்கு வந்து போறது கூடதனால வந்து கொண்டு இந்த திட்டம் முழுசா வந்து முடிஞ்சன்னு சொல்லி சொன்னக்கா, இந்த திட்டத்துல வந்து அதிகமா வந்து பாகிஸ்தானை விட வந்து நன்மை அடைத வந்து நாடு, அதிகமான வந்து பணத்தை வந்து சுரக்கிய வந்து நாடும் வந்து சைனாவாகத்தான் வந்து இருக்கு. இது சம்பந்தம் இந்த வந்து கொண்டு வழி போற இந்த ப்ரொஜெக்ட்ல வந்து எந்தெந்த நாட்டுக்கு இந்த வந்து ரயில்வே திட்டம் வந்து கொண்டு உள்ளடங்கியோ அந்த நாடுகளுக்கும் வழி அதுல வந்து கொண்டு லாபம் உள்ள இருக்குதான். அது மட்டும் இல்லாம ஐரோப்பிய நாடுகளுக்கும் வந்து கொண்டு இந்த வந்து திட்டத்துல வந்து கொண்டு ஆரம்பத்திலிருந்தே ஒரு கண் இருந்ததுனால இதிலிருந்து சைனா வந்து விலகின வந்து இந்த காரணத்தால சில கட்டங்கள்ல மத்திய கிழக்கு நாடுகளோ ஐரோப்பிய நாடுகளோ வருகிற காலத்துல இந்த திட்டத்துக்குள்ள அவர்கள் வரும் என்று சொல்ற சாத்தியக்கூறு அதிகமாகவே வந்து இருக்கு. சில கட்டத்துல சைனாவோட வந்து அமெரிக்காவுக்கு வந்து உள்ள கோபத்துகளால இந்த திட்டத்துல வந்து கொண்டு இது ப்ரொஜெக்ட் வந்து கொண்டு முழுசா வந்து நடைபெற்றன்னு சொன்னாக்கா இதுக்கு இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கும் இதுல லாபம் ஒன்று இருக்கிறதுனால சில நேரம் அப்படியாப்பட்ட ஒரு நிலையை ஒட்டி பாகிஸ்தான் இன்றைக்கு யுஎஸ்ஏக்கு வந்து கொண்டு சில விஷயங்களை வந்து ஆதரவு தெரிவிக்கிற இந்த நேரத்துல அமெரிக்காவும் வந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு ஒரு உதவிக்கரம் ஒன்று சொல்லி ரீதியில இதை வந்து கொண்டு கை நீட்டின்னு சொல்லி சொன்னாக்கா சைனா வெளிநடப்பு வந்து செஞ்சாலும் வருகிற காலத்துல மத்திய கிழக்கு நாடுகள் உள்ள வந்து துபாயோ சவுதியோ கட்டாரோ இதுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னுக்கு வந்தேன்னு சொன்னாக்கா அதை கட்டாரை பொறுத்தவரையில சவுதி துபாயை பொறுத்தல அவங்க ஒருத்தருக்கே இந்த ட்ரில்லியன் வந்து முழுசான வந்து இந்த கணக்கை கொடுத்துடலாம். ஏன்னு சொன்னா கடைசியா நடந்த வந்து கொண்டு உலக வந்து கொண்டு ஃபுட்பால் வேர்ல்ட் கப்புக்கு கட்டார் வந்து கொண்டு கிட்டத்தட்ட 25 லட்சம் வந்து கோடிகளை வந்து கொண்டு அதுக்கு செலவழிச்சிருந்தது. கட்டார் 25 லட்சம் வந்து கோடி 25,000 கோடி அல்ல 25 லட்சம் கோடிகளை வந்து கட்டார் வந்து கொண்டு கடைசியா நடந்த அந்த உலக வந்து கொண்டு கோப்பை வந்து ஃபுட்பாலுக்கு செலவழிச்சிருந்தது. அப்ப இந்த திட்டத்துக்குள்ள கட்டார் வந்து கொண்டு சவுதி துபாய் மாதிரி வந்து நாடுகள் உள்ளடங்கினா வந்தா இந்த சல்லிகளை வந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு கொடுக்கறதுல வந்து அவங்களுக்கு எந்த வந்து கொண்டு மாற்று கருத்தும் வந்து இல்லை. அப்ப இந்த திட்டத்துக்குள்ள வந்து கொண்டு பாகிஸ்தான் வந்து கவர்மெண்ட் அவங்களோட முன்னைய காலத்துல வந்து இருந்த வந்து கொண்டு இந்த நிதிகள் சம்பந்தமா அந்த நாட்டு அரசாங்கத்தின் மேல பல விமர்சனங்கள் வந்து இருக்கு. இந்த விமர்சனங்களை வந்து கொண்டு அவங்களுக்கு வந்து உதறி தள்ளிட்டு ஒரு சரியான வந்து பாதையில வந்து கொண்டு கீழ் இவங்க போறதுக்கு இந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து கொண்டு அவங்களுக்கு சரி செஞ்சு கொண்டேன்னு சொல்லி சொன்னாக்கா அவங்கள்ட்ட அரசியல் வந்து கொண்டு அவங்கள்ட்ட சரியா பிழைகளை வந்து கொண்டு சரி செஞ்சு கொண்டு இந்த நாடுகள்கிட்ட உதவிகளை வந்து கேட்டா நிச்சயமா அவங்க உதவி செய்யக்கூடிய வந்து நிலைக்கு வந்து வருவாங்க. முன்னே வந்து கொண்டு ஒரு சில வந்து வருடங்களுக்கு முன்ன பாகிஸ்தான் அரசியல் ஸ்திரமற்ற வந்து நிலையில் இருக்கிற அவர்கள்ட்ட கவர்மெண்ட்டுக்கு குடுக்கி இந்த சல்லிகளால அந்த மக்களிடத்துல அந்த நாட்டிடத்துல வந்து சேவை செய்யற வந்து அந்த விஷயத்துல பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஒரு பின்தங்கிய நிலையில வந்து இருந்த சல்லியை குடுக்கிய சல்லியை சரியான முறையில அந்தந்த இதுகளுக்கு முதலீடு அது சரியான முறையில அவங்க பாவிக்கிற காரணத்தால அரபு நாடுகள் பாகிஸ்தானை வந்து கொண்டு சில விஷயங்கள் இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து தள்ளி தான் வந்து வச்சிருந்து இது பாகிஸ்தான் தான் வந்து குறையா இருந்ததே வந்துடைய சைனாவை இதுல குற்றம் சாட்டியதுக்கும் வந்து ஏலாம் அரபு நாடுகளை குற்றம் சாட்டியதுக்கும் வந்து ஏலாம். பாகிஸ்தான் வந்து அரசியல் வந்து கொண்டு அவங்கள்ட்ட வந்து ஸ்திரத்தன்மையை அவங்கள அரசியல்ல வந்து நடக்கிற அந்த பிழைகளை வந்து சரி செஞ்சு கொண்டு இந்த திட்டத்தை வந்து கொண்டு அவங்க சரிப்படுத்தியதுக்கு அவங்க இப்ப சைனா விலகினாலும் மற்ற நாடுகள்கிட்ட வந்து தொடர்புகள் வருகிற காலத்துல வந்து கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் வந்து அதிகமாகவே வந்து உலக வங்கி அவங்களுக்கு கராச்சியிலிருந்து வந்து ரோஹிரி வந்து செக்ஷனுக்கு 480 கிலோமீட்டர் தான் இருக்கு. இந்த 480 கிலோமீட்டருக்கு தான் 2 பில்லியன் வந்து கேட்டு அதையும் அவங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ணி சொல்ற வந்து செய்தி தான் இது கிடைச்சிருந்தது. அப்ப இந்த நிலையில இந்த வந்து கொண்டு நியூஸ்ல வந்து கொண்டு இன்னும் ஒன்று முக்கியமா வந்து குறிப்பிட்டோனும் இந்திய ஊடகங்கள்ல பல ஊடகங்கள் வாயிலாக நான் பார்த்தது சைனா பாகிஸ்தான் வந்து பிரசிடென்ட்டை உண்மையிலே அவாய்ட் பண்ணினதான் அவருக்கு மரியாதை செலுத்தலைன்னு சொல்லி அல்ல. இந்த அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் நிலத்துல இந்த ப்ராஜெக்டுகள் அதிகமா இப்ப வந்து கைமீறி வைத்துக் கொண்டிருக்கிற அந்த கோபத்தை தான் இங்கே காட்டினதே வந்து ஒழிய சைனா பாகிஸ்தான்ல வந்து உள்ள வந்து கொண்டு மற்ற ஏனைய விஷயங்கள் இருந்து வருகிற காலத்துல எடுக்கிற முடிவுகளை பத்தி தான் வந்து பாக்குறதுக்கேனும் சைனா அப்படி பாகிஸ்தானை வந்து லேசா வந்து உதரை தள்ளாதுன்னு சொல்லி சில கருத்துகளும் வந்து இருக்கிற அது ஏன் காரணம் சொல்லியது இதுல வந்து கொண்டு இந்த ஊடகங்களுக்கு இது ஏன்னு சொல்லியது அநேகமா வந்து தெரியும். வருகிற காலத்துல அதுகளை பத்தி நான் உங்களோட வந்து கொண்டு
கலந்துரையாடுறேன். அருணாச்சல் பிரதேசத்துல 38,000 சதுர கிலோமீட்டர்களை இந்த மோடியினுடைய அரசாங்கம் இவங்களை அந்த பாரம் எடுத்ததுக்கு பிறகு சைனா அந்த பிரதேசங்களை 38,000 சதுர கிலோமீட்டரை பிடிச்சி வச்சுக்கொண்டு. அப்போ மோடி இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் சைனாக்கு போகிற நேரத்தில் இது விஷயமா சைன ஜனாதிபதியோட கொண்டு பேசினோன்னு சொல்லிய கேள்வியும் எனக்கு இருந்துச்சு. என்றைக்கும் சைனா மாதிரியான நாடுகள் இந்தியாமாய் நாடுகள் வளர்ச்சி அடைகிறத விரும்புகிறோம் இல்லை. அவங்கள்ட்ட வேற ஏனைய கொண்டு நலத்திட்டங்கள்களில் இந்தியாவோட முன்னேற்றத்தை கொண்டு விரும்பாத ஒரு நாடா கொண்டு சைனா இருச்சியத்துல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாகிஸ்தான்ட பின்னடைவு, இந்த அமெரிக்காவோட பாகிஸ்தான்ட நட்பு அதிகரிச்சியத்துல கொண்டு சீனாட ஒரு கோபமே ஒழிய வேறொண்டா எனக்கு பார்க்கிறதுக்கு இல்லை. சில கட்டங்கள்களில் வருகிற காலத்தில் இது சரி செய்யப்படக்கூடிய சாத்திய குறுமிச்சிய இந்த திட்டங்கள்களால் கொண்டு சைனாக்கு தான் கொண்டு லாபம் அதிகமாக இருக்கிறதால சில கட்டங்கள்களில் சைனா பாகிஸ்தானோட இதை பேசி சரி செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு வரும். அப்படி வராமல் போய்த்தன்னு சொன்னாலும் இதுக்குள்ள மத்திய கிழக்கு நாடுகளோ அல்லது யூரோப் நாடுகளோ இதில் கிட்டத்தட்ட உள்ளடங்கிய கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிற. இந்த வீடியோ பற்றின கொண்டு உங்கள்கிட்ட கருத்துக்களை கட்டாயமாக நீங்கள் உங்கள்கிட்ட கொமெண்ட்கள் மூலம் எனக்கு தெரிவிங்க. அந்த கொமெண்ட்கள் வாயிலாக நீங்கள் தெரிவிச்சிய அந்த கருத்துக்களை வச்சுத்தான் ஏனைய வீடியோக்களை கொண்டு வெளியாக்கி கேளும். இதில் நீங்களே கொண்டு எனக்கு கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்த்தோடனே அதை செஞ்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.